ரோகிணி என்னது இது? ஏய் நீதான் சும்மா ரெண்டி. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன தொல்லை. இது உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல? நான் குளிக்கிறது உங்களுக்கு எரியுது போல இருக்கே. ரோகிணி இங்க இந்த சைடு. இதோ வர. இந்த பக்கம் பாரு. இதோ அங்கதான் ஊத்துறேன். வாங்க. சரி விடுக்கா. வா நர்மதா. யாருமா இவங்க? இல்ல பாட்டி, ரோஹிணி மாடர்ன் ட்ரெஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் டெய்லர் அரேஞ்ச் பண்ணிருந்தேன். வாங்க வாங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் கொடுத்திருந்தேன், அங்க வந்திருந்தாங்க. நம்ம வீடு தெரியாதுன்னாங்க, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். பாத்தியாடி, உன் கல்யாணத்துக்காக இவ எல்லா வேலையும் தலைமையில தூக்கி போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கா. ஆனா உன் ஆத்தாக்காரி இவள கண்டாலே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வணக்கம். வணக்கம். ஏமா என்ன பிரச்சனை காலையிலே? எதுவும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே நல்ல விஷயம்தான். அப்படி என்ன நல்ல விஷயம்? தாத்தா, ரிசப்ஷனுக்கு மாடர்ன் ட்ரெஸ் வேணும்ல, அதான் நர்மதா டெய்லரை வர வச்சிருக்கா. ஏமா நம்ம கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க காஞ்சிபுரம் கடையில சொல்லி இருக்கமே. ஐயோ தாத்தா, அது ரிசப்ஷனுக்கு சொல்றேன். அதுக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும். எல்லாருக்குமே மாடர்ன் ட்ரெஸ் தான் வெரைட்டியா. ஆமா, அப்படி இருந்தாதான் என்னோட விஷுவல்ஸ் எல்லாம் எஃபெக்டிவா இருக்கும். நீ இப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் என் விஷுவல்ஸ் எல்லாம் பர்ன் ஆயிடும். அதனால தான் Dress கோடையே மாத்துறோம். என்ன மறுபடியும் டைரக்ஷன் ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க மேரேஜ்ல பாருங்க என் டைரக்ஷன்ல நான் எப்படி அசத்த போறேன்னா. வந்துட்டியா? இப்ப என்ன காரணம் சொல்லிட்டு வந்திருக்க? மா, நீ எதுவும் பேசாத, அவளை திட்டவும் செய்யாதமா. என்னடி சொல்ற? அவ எனக்கு ஒரு நல்லது பண்ணதான் வந்திருக்கா. நல்லது பண்றதுக்கு இவ வந்திருக்கா. இவளுக்கு அதெல்லாம் தெரியாதே. நீ சும்மா இருமா. ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்காக சென்னையில இருந்து டெய்லரை வர வச்சிருக்கா. இதுக்கு பேர் நல்லது இல்ல, வீட்டுக்கு செலவெழுத்து விடுறதுன்னு அர்த்தம். இந்த பாருமா, கல்யாணத்துக்கு எவ்வளவோ செலவு பண்றோம், குழந்தைங்க ஆசைப்படுது, செஞ்சுட்டு போவோமே. இப்படியே செல்லம் கொடுத்து உங்களுக்கு எடுத்து வச்சிட்டீங்கப்பா. என்னமோ செய்யுங்க. ஐயா, கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன டிசைன்ல தைக்கணும்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். எனக்கு நல்ல லாங்கான டிசைனர் ஃப்ராக். பண்ணிடலாமா? எனக்கு காக்ரா சோலி. பண்ணிடலாமா? எனக்கு லெஹங்கா. மா, நியூ மாடல் லெஹங்கா கூட இருக்குமா? கதிர், நீங்க கோட் சூட் எல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்? அதெல்லாம் வெளிநாட்டுல போடுறது. அவங்க ஊர்ல குளிரா இருக்கு, அதனால அவங்க எல்லாம் கோட் சூட் போட்டுக்கறாங்க. ஆனா நம்ம ஊர் பசங்களுக்கு வேட்டி சட்டை தான் கெத்து. ஓஹோ, என்கிட்ட இத சொல்றியா? வேட்டி சட்டையோட பெருமை தெரியாத ஆளுங்க கிட்ட போய் இத சொல்லு. நமக்கு எப்பவுமே வேட்டி சட்டை தான். டெய்லர் அண்ணா, ஏன் காதுகிட்ட வந்து கத்துற? இல்ல அவருக்கு கேட்கணும்ல. கேட்காதுன்னு சொன்னாரா? சரி டெய்லர் அண்ணா, எனக்கு குர்தா பைஜாமா நல்லா இருக்குமா இல்லாட்டி ஷிவானி நல்லா இருக்குமா? ஏய், அது ஷிவானி இல்ல, ஷர்வானி. அதுதான், ஷர்வானி நல்லா இருக்குமா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அப்படியே தச்சு கொடுத்துருவோம். இல்லாட்டி நான் சஃபாரி தச்சுக்கிட்டுமா? அம்மா, உனக்கு சஃபாரியா? லேகியம் விக்கிற மாதிரி இருப்ப, சும்மா. அப்ப எனக்கு இதுதான் நல்லா இருக்கும், யாராவது சொல்லுங்களேன். மாமா, நீங்க கோட் சூட் போடுங்க, அதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஐயா, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? அசத்தலா இருக்குமே. அப்படியே பில்லா அஜித் மாதிரி இருப்பல்ல. சும்மா இறையா. அப்புறம் இந்த மல்லு வேட்டி மைனர் மாதிரி கோட் சூட் தச்சிருங்களேன். ஐயோ அப்பா, இந்த மல்லு வேட்டி மைனருக்கும் கோட்டு சூட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. அவங்களே அளவு எடுத்து தச்சு கொடுப்பாங்க உனக்கு. ஓகே. ஐயோ முறைக்கிறாளே. டெய்லர் தம்பி. அம்மா, இந்த பொண்ணுக்கும் நல்ல வெள்ளக்கார பொண்ணுங்க போடுற மாதிரி புதுசா ஒண்ணு தைச்சு கொடுங்க. சரிங்கம்மா.
ஐயோ பாட்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன இப்படி சொல்ற? நீ கண்டிப்பா தச்சுக்கணும். இல்ல கதிர், எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, நான் சொல்றேன், நீ கண்டிப்பா தச்சுக்கணும். ஐயோ ப்ளீஸ் வேண்டாம் கதிர். அதெல்லாம் முடியாது. நீ கண்டிப்பா Dress தச்சுக்கணும், நான் சொல்லிட்டேன். அதானே, புதுசா தைச்சுக்கணும்னா தைச்சுக்கணும், அவ்வளவுதான். டெய்லர் அண்ணா, அவங்களுக்கு என்ன வேணுமோ தச்சு கொடுங்க. விலைய பத்திலாம் கவலைப்படாதீங்க. சரிங்க தம்பி. என்கிட்டயே உன் வேலையை போட்டு காட்டுறல. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள உன்னை இந்த ஊரை விட்டு ஓட விடல, நான் ரங்கநாயகி இல்லடி. ஏங்க, மாத்திரை போடாம வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அது அப்படியே காத்து வாங்கலாம்னு வந்து உட்காந்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி சரி. சரி 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 சரி. முடிஞ்சதில்ல. ஓகே ஓகே ஓகே. யாரா முரளி ஃபோனில்? பா, அந்த சிதம்பரம் வீட்டுக்கு டெய்லராக போனால அவன் தான். என்னவா? சந்தோஷமா குதூகலமா இருக்காங்களாம். மொத்த குடும்பத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்களாம். கல்யாணம்னா ட்ரெஸ் எல்லாம் எடுக்க தாண்டா செய்வாங்க. இது என்ன புதுசா? என்னப்பா பேசுற நீ? முதல்ல அந்த குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அப்புறம் அந்த வீட்டுல சந்தோஷமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இப்ப கல்யாணம் தானே, பாத்துக்கலாம் சொல்ற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். ஏய், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? டேய், அவனுக்கு ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும்டா. கல்யாணம் நடக்கும் நடக்கும் நினைச்சிட்டு இருப்பானுங்கல்ல, அத கடைசி நேரத்துல நடக்காது அப்படிங்கிற ஒரு தோரணையை ஏற்படுத்தணும்னு வச்சுக்க. அந்த சிதம்பரம் கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் வராது, ரத்தம் தான் வரும். அத பாக்கணும்டா. அதுல தானே கிக் இருக்கு. ஆமா ஆமா, நாமளும் பிளான் பண்றோம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எதுவுமே உருப்படியா நடந்தது இல்லையே. நீங்களும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. நாம தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கடைசியில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு என்னமோ வர வர அவங்க எல்லாம் புத்திசாலி, நாம என்னமோ முட்டாளான மாதிரி தோணுது. வாய மூடு. என்னடா பேசிட்டு இருக்க நீ?